பார்ட் 32 ஆஃப் டே இன் மை லைஃப். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே எங்கள் அம்மா இஞ்சி ஜூஸ்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. குடிச்சு முடிச்சோடனே நம்ம முத்தலான பார்க்க போயாச்சு. போய் பார்த்தா பைப்புல ஏம்மா கிட்ட வராத, நான் கொஞ்சம் சைட்டை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி போய்கிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாமல் பேக்கே காட்டுக்கிட்டு இருந்தான். உங்கள் திருமுகத்தை இந்த பக்கம் கொஞ்சம் திருப்புங்கோ திருப்புங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். கண்டுக்கவே மாட்டேங்கான் பைப்புல. எப்படியோ நம்ம முத்தலன் அவரோட அழகான திருமுகத்தை திருப்பிட்டாரு. இவர் வெக்கப்படுறதுலையும் ஒரு நியாயம் இருக்கு. பைபிள்ல வந்து சும்மாவா இருக்கான், அழகண்டா அப்படிங்கிற மாதிரி அழகாத்தான் இருக்கான். இன்னைக்கு இவனை எப்படியாவது கையில தூக்கி கொஞ்சிடலாம் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் டைமே பயங்கரமா அடிவாயிட்டோம். வேண்டாம்ப்பா விவகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சை வச்சு லைட்டா டச் பண்ணி பார்த்தேன். அவங்க கத்துக்கிட்ட மொத்த வித்தியும் ஃபைட் அதுன்னு சொல்லிட்டு டப்பு டப்புன்னு ட்ரக்கே போட்டு அடிக்கான். அவ்வளோதான், கையை விட்டுருந்தா அவ்வளோதான் சொல்லிட்டு நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். கிட்டத்தட்ட 9:30 மணி போல இருக்கும். வழக்கமாக வந்துட்டு லேட்டாக இருந்துக்கிறேன். இன்னைக்கு சீக்கிரமா இருந்துக்கு இதுவும் ஒரு காரணம். எங்கள் அத்தை வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க. அங்கே போயிட்டு வந்துட்டு ரிட்டன் வரும்போது செம்ம வெயில் கொளுத்துன்னு கொளுத்திட்டு நல்லா வேர்த்து விறுவிறுத்து போய் வீட்டுக்கு வந்திருந்தேன். முடியல, ரொம்ப டயர்டாக இருந்து எப்போனா ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுவோங்கிற மாதிரி இருந்துச்சு. எங்கள் அம்மா நைட்டி அவனை ஆட்டையை போட்டு போட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் காற்று ஓட்டமாக இருந்துச்சு. பேசிக்கலாகவே நான் ஒரு வளையல் பைத்தியங்க. இந்த சின்ன பிள்ளைலாம் வந்துட்டு பொம்மை கடையை பார்த்தா பொம்மை வேணும்னு நிற்கிற மாதிரி நான் வந்துட்டு வளையல் கடையை பார்த்தா அதே மாதிரி நின்றுக்கிட்டே இருப்பேன். அப்படி வந்துட்டு சிறுக சிறுக வாங்கி வச்ச வளையல் தான் இவ்வளோ. இதில் இருக்கிற சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் எல்லாமே நான் பண்ணது. கண்ணாடி வளையல் மட்டும் கடையில் வாங்கினது. இதை தவிர்த்து நிறைய கண்ணாடி வளையல்லாம் வச்சிருக்கேன். அதெல்லாம் வந்துட்டு சேஃப்டியாக ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா வந்துட்டு அழகாட்டு வச்சிருக்கேன். பட் ஆனால் இதுக்கு தான் வைக்க இடமே இல்லாமல் அங்கே வைக்கிறது இங்கே வைக்கிறதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தேன். அதனால் இன்றைக்கி வந்துட்டு இதுக்கெல்லாம் ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணி அதை வந்துட்டு அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு நேற்று வாங்கிட்டு வந்து செப்பல் பாக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு அந்த பாக்ஸ் நார்மலாக பார்க்குறதுக்கே நல்லா தான் இருந்தது. எந்த ஒரு டெக்கரேட்டிவே பண்ணாமல் வந்துட்டு சும்மாவே வலையில் அடிக்க வச்சிருந்தாலே சூப்பராக தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம இன்னும் ஆர்வக்குள்ள ஆச்சு யூடியூப்லாம் வீடியோ பார்த்து நம்ம அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பிளானிங்லாம் பண்ணிட்டு ஒரு வழியாக எக்ஸிக்யூஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நான் வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு ஒரு அவுட்புட் வரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பட் ஆனால் வந்துட்டு ஃபுல்லுமே அதை வந்துட்டு ஒரு பிளாக் கலர் கிளாத்தால் கவர் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஏன்டா இப்படி பண்ணோம், சும்மா அந்த டப்பால் வச்சிருந்தாலே பார்க்க நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. அங்கே என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே வந்துட்டு மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருந்தது. எப்படியும் வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்துட்டு வெறும் டப்பாலி வந்துட்டு வலையெல்லாம் போட்டு வந்துட்டு அழகாக அடிக்க வச்சாச்சு.